காலை பசுமை வணக்கம். 505வது வாரம் வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு நிர்மல்குமார் அவர்கள், திரு அசோக்குமார் அவர்கள், மோ அக்ரோ ப்ராடக்ட்ஸ் தாராபுரம் மற்றும் ஆனந்தகுமார் அவர்கள் பருவாய் மற்றும் காளிவேளம்பட்டியிலிருந்து வந்திருக்கும் திரு சுப்பையன் அவர்கள் மற்றும் கோடங்கிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வனம் இந்திய ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி. வனம் இந்திய ஃபவுண்டேஷனின் நன்னெறிக் குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பெயரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருப்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். இந்த உலகத்தை இறைவன் படைத்தார். இறைவன் அனைத்து உயிர்களுக்குமே ஓரறிவு தாவரங்கள் முதல் ஆறறிவு மனிதன் வரை காற்று, நீர், வெப்பம் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தன்னுடைய தேவையை பெருக்கிக் கொண்டு இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர்கள் தேவராக இருந்தாலும் சரி, அது மக்களைப் போல் கயவராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகில் நிச்சயமாக அதற்கான தண்டனை உண்டு என்று எச்சரிக்கிறார். அதனால தான் ஒரே ஒரு குறளில் வள்ளுவர் அழகாக ஒப்பிடுகிறார். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல், தெய்வத்துக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசும்பின் துளி வீலின் அல்லாமல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்பது இன்னொரு குறள். எனவே மழைநீர் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியை தொடுகிறதோ அப்பொழுதுதான் பசுமை தலை தோங்கும். இங்கு பசுமை என்பது மரம், செடி, கொடிகளை மட்டும் குறிப்பதாக நான் கருதவில்லை. அது மனிதர்களின் வாழ்விலும் பசுமையை உண்டாக்கக்கூடியது. விலங்குகளின் வாழ்விலும் பசுமையை உண்டாக்கக்கூடியது. பசுமை என்பது நலம், அந்த பொருள் கொள்ளலாம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் இது மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஒரு லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பெல்லாம் வந்து எப்படி எல்லா ஊர்லேயும் பரவி இருக்குதோ அது மாதிரி வந்து இந்த ஒரு இதுவுமே வந்து இப்போ நான் தாராபுரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா இதை வந்து அந்தந்த ஊர்களில் நாங்கள் வந்து இதை வந்து எங்களுடைய காலகட்டத்தில் வந்து நாளைக்கு இந்த ஒரு இதிலிருந்து சேர்ந்து இதிலேருந்து ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டிப்பாக ஊக்குவிக்கும். நாங்கள் ஒரு ஊருக்கும் இப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பால் சார்ந்த பொருட்களை இப்போ தாராபுரம், திருப்பூர் பேஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி நாங்களும் வளரும்போது வனமும் சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வனமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேறும் போதாவது நம்ம திட்டம் நிறைவேறிட்டு நம்ம ஏரியாவுக்கு தண்ணி கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தேன், அவங்க சொன்னாங்க. அதன்படி பார்த்தாங்க ஆனமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேறிச்சுனாங்க. கிட்டத்தட்ட திருமூர்த்தி டேமை க்ளோஸ் பண்ணி ஃபுல் பண்ணலாம் 3 டைம். அவங்க 2.5 TMC எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்கிறாங்க.
அது வரலங்க 9 டிஎம்சி தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பிஏபியில் வந்து திருமூர்த்தி மலைக்கு வர்றது ஒரு வருஷம் தண்ணி வந்து 30 டிஎம்சிக்கு மேலே மேற்பட்ட தண்ணிங்க. ஆனால் அந்த ஆனமலையார் நல்லாறு திட்டம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-38 டிஎம்சி தண்ணி நம்ம திருமூர்த்தி டேமுக்கு கிடைக்குங்கிறாங்க. அனைவரும் ஆண்டுக்கு 300 கோடி உற்பத்தி விற்பனைக்கு வந்த மரங்கள் எல்லாம் அத்தனையும் அழிந்து விட்டது. அதற்கு கல்வி இயக்க தலைவர் செய்தித்தாள் கொடுக்கின்றார். இஸ்ரேல் விவசாயம் அதை போன்று நம்ம நாட்டில் இல்லை, இங்கு இன்றும் கடுமையான பஞ்சம் வரும் என்று அந்த செய்தித்தாளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. செமிவாளையம் கிராமத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2800 மரங்க அடிகளார் வனம்ங்கிற பேரில் உருவாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 2016-17களில் அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நல்லா வளர்ந்து அருமையாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தான். நாங்கள் வந்து ராமருக்கு வந்து அணில் உதவுற மாதிரி அந்த பகுதியில் மரம் வளர்கிறதுக்கு எங்களுடைய பங்களிப்பை கொஞ்சமாக கொடுத்தோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சோலையாக மலர்ந்துருக்குது. அதில் கூட இப்போ மீண்டும் வந்து தொடர்ந்து அந்த பட்டுப்போன செடிகளுக்கெல்லாம் கூட மாட்டு செடிகள் வைக்கிறதுக்கான முயற்சியுமே வனம் இந்தியா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் நடந்ததுன்னா நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எதுக்கு வந்திருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு இப்போ இருந்து அவேர்னஸ் கொடுக்கலாம். ஒரு மரம்னா வீட்டில் ஒரு செடி வச்சாலும் கூட அதை வந்து எவ்வளோ சேஃபாக பார்க்கணும், தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டு வந்திருக்குறேங்க. சைத்தன்யா பள்ளியில் எப்படின்னாங்க 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நேம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லிவிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை மந்தில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் இந்தியா மிஷன் ஒரு டாபிக் வந்திருக்குங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேட்ரியாட்டிசம் அப்படின்னு ஒரு டாபிக் தந்திருப்பாங்க. அதில் எதுக்காக அப்படி தராங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறதுங்க. இப்போ க்ரீன் இந்தியா மிஷன்னா நம்ம சைத்தன்யா பள்ளியில் இருக்க இப்போது 850 பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த 850 பள்ளிக்கூடத்துலேயும் ஜூலையில் க்ரீன் இந்தியா மிஷன் தான் போகுங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே எப்படி நம்ம மரத்தை நடணும், அதே மாதிரி இங்கே மரத்தை நட்டாலும் அவங்க தான் வந்து அதை பராமரிக்கிறது எப்படி எல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு வனத்தில் 4 மரங்கள் நண்பர்களாக இருந்தன. ஒரு வேப்ப மரம், ஒரு வாழை மரம், ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம். இந்த 4 மரங்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தது. ஒரு நாள் சில மனிதர்கள் அந்த வழியை நடந்து சென்றார்கள். ஒருவன் பசியோடு இருந்தான். அவன் மற்றவர்களை பார்த்து சாப்பிடலாமா என்று கேட்டான். மாம்பழம் இருக்கிறது, வாழைப்பழம் இருக்கிறது. எல்லோரும் ஒவ்வொரு மரத்தடியில் சென்று அந்தந்த பழங்களை சாப்பிட்டார்கள். வேப்ப மரத்தை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. வேப்ப மரம் வருத்தத்தோடு அருகாமையில் இருந்த மாமரத்திடம் சொன்னது, என்னைத்தான் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை, நான் பயனில்லாதவன் என்று வருந்தியது. அதற்கு அந்த மாமரம் ஆறுதல் சொல்லியது. சிறிது நேரத்தில் எல்லோரும் வயிறார சாப்பிட்ட பின்பு உறங்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அப்போது எல்லோரும் சேர்ந்து வேப்ப மரத்தில் அடியில் படுத்தால்தான் நல்ல தூய்மையான காற்று வரும் என்று கூறி அனைவரும் வேப்ப மரத்திற்கு அடியில் சென்று ஓய்வெடுத்தார்கள். ஆக பயனில்லாத மரம் அல்லது பயனில்லாத தாவரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மாழ்வார் வந்து ஒரு கருத்து சொல்வார் விவசாயிகளை பார்த்து. அவர் விவசாயிகளுக்காகவே வாழ்த்தவர். நீர் தேடும் மனிதர்களே, நீர் தேடும் மனிதர்களே, நீரை நிலத்தில் தேடாதீர்கள், நீர் வானத்தில் உள்ளது, நீர் வானத்தில் உள்ளது. அப்போ வானத்தில் இருக்கும் நீரை கீழே வர வைக்கணும்னா மரம் நடுறதை தவிர்த்து வேறு வழியே இல்லை. இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு ஆவேசம் இருக்கிறவங்க எங்களுக்கு தேவை. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து மரம் வைக்கலாம், ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கலாம். ஏன் நம்ம குறை பேசிகிட்டு இருக்கணும்? அரசாங்கம் சரியில்லை, அவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை, ஏன் குறை பேசிகிட்டு இருக்கணும்? நம்ம கடமையை நாம் செய்யலாம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற செய்தி. இப்போ அடுத்தது நீரின் தேவையை எப்படி குறைப்பது? இதுவும் வனம் அமைப்பு மிக இந்தியாவிலேயே அதிக அளவில் அந்த உற்பத்தி செஞ்சிட்ருக்கு. அது அந்த செய்தி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து கேப்டன் பன்சாமியே இப்போ விளக்குவார். பயோசார் பற்றி சொல்லியிருக்கணும். இந்த பயோசார் அப்படிங்கிறது இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. நாங்கள் அதை கையில் எடுத்துருக்கோம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். அதை எடுத்து அந்த பயோசாரங்கிறத இப்போ 1000 டன்னுக்கு பக்கம் இங்கே சரி பண்ணிகிட்ருக்கோம். அடக்க விலை 25 ரூபா ஆகுது.
ஒரு விவசாயிக்கு 6 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 19 ரூபா சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலிமா நாம் சரி பண்ண முடியும்னு தலைவர் சுந்தரராஜன் செயலாளர்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதைய நாம் கொடுக்க போகிறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்து இப்போ சரி பண்ணிகிட்ருக்கலாம். மிஷினெல்லாம் வந்தோன்னா மிக்ஸ் பண்ணி 50 கிலோ மூட்டையை பிடிச்சி கொடுக்க போகிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வீட்டில் ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன மாடல் காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு கை பயோசார் ஒரு தொட்டியில் போட்டேன். சின்ன ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு ஒரு புடலவரை கட்டியிருக்கேன். 25 அடி போயிருக்கு அந்த புடலவரை. ஏன்னா ஒரு செயல் அப்படிங்கிறது நாம் காமிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். அதற்கு முன்னால் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்கார், பயாச்சாரை போட்டு சின்ன வெங்காயம் நட்டினார். 65லேருந்து 70 நாளுக்குள்ளே அது சின்ன வெங்காயமா பல்லாரி வெங்காயமா அப்படிங்கிற சைஸுக்கு அளவுக்கு அது வந்து அது இங்கே கொண்டாந்து எல்லாத்துக்குமே விற்பனையும் பண்ணி மிக குறைந்த விலையில் கொடுத்தார். ஃபுல்லி ஆர்கானிக். அதை போய் நம்ம வனம் இந்தியாவிலேருந்து எல்லாருமே போய் அங்கே பார்த்து அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த வெங்காயம் எப்படி இருந்தது அப்படின்னு தலைவர் விளக்கி சொல்கிறத நாம் ஒரு வீடியோ படமாக கூட எடுத்திருக்கிறோம். ஏன்னா தண்ணியை குறைக்கணும்னா தண்ணி கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒரு தென்னை மரம்னா அந்த மரத்தை சுற்றி 200 லிட்டரு 500 லிட்டரு தண்ணி விடுறாங்க. இதெல்லாம் அவசியம் இல்லை. தண்ணி வந்து வேற தேடிட்டு போகக்கூடாது, வேறு தண்ணியை தேடிட்டு வரணும். இந்த மாதிரி நான் வந்து சொட்டு நீர் அமைப்பு பல வழிகள்லேயும் அமைச்சிருக்கேன். என்னோடய கிணத்துல இன்றைக்கும் பாம்பேரியில் தண்ணி இருக்குது. காரணம் தண்ணி சேமிக்கிறது, மழைநீரை சேமிக்கிறது. மழைநீரை எப்படி நாம் தடுத்து அதை கொண்டு வந்து நம்ம கிணத்துகளுக்கிட்ட நிறுத்தி என்ற 6 கிணறுலையும் மேலிருந்து 10 அடிக்குள்ளே தான் தண்ணி இருக்குதுங்க. அதனால் மழை வேண்டி நாம் பிரார்த்தனையும் மரங்களை வைக்கிறத ஒரு பெரிய குளிக்காமல் வச்சு நாம் செஞ்சால் 30% மழை நீர் இங்கே வந்து மழை அதிகமாக இருக்குன்னா இதே 60%ஆக கொண்டு வர்றதுக்கு நாம் மனசுக்குள்ள ஒரு முயற்சி எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம வன அமைப்பின் மூலம் தெரிஞ்சுட்டு இந்த பயாச்சாரியை மனசில் வச்சுட்டு தண்ணீர் சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நாம் வந்து இஸ்ரேல் ஐயா சொன்னார். இஸ்ரேலுக்கு பல தடவை போய் இஸ்ரேல் விஞ்ஞானிகளோடு கலந்து நான் மம்மிட்டி எடுக்கிற வேலையே இல்லாமல் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 4 ஏக்கரா பந்தலுக்கு 30 நிமிஷம் தண்ணி போதும் ஒரு நாளைக்கு. 4 ஏக்கரா பந்தல் காய்கறிக்கு 30 நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் நாம் தெரிஞ்சு பண்ணி நம்மளால் தண்ணி வந்து சேமிச்சிட்டா அடுத்தவங்ககிட்ட நாம் பெருசாக எதிர்பார்க்காம செய்ய முடியும்னு சொல்லி உரையினேன். நன்றி, வணக்கம்.